போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் ஆன்மீக தகவல் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் கமெண்டில் ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். பொதுவாக நம்ம எல்லாருமே முருகன் கோயிலுக்கு போனோம்னா அரோகரா அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு கத்திக்கிட்டே போய் சாமியை கும்பிடுவாங்க. ஆனால் இதை பழனி முருகன் கோவிலில் உள்ள ஒரு அர்ச்சகர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்களா, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பழனி முருகன் கோயில் போயிருந்தோம். அப்போ அங்கே இருந்த ஒரு அர்ச்சகர் ஒருத்தர் இப்படி கத்திட்டு வந்ததை பார்த்து கூப்பிட்டு இது மாதிரி சொன்னாருங்க. என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேண்டுதல் இது வரைக்கும் எதுவுமே நடந்திருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு அவரும் ஆமாம், என்னோட வேண்டுதல் எதுவுமே நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படி நடக்கும்? நீங்கள் சாமியை அமைதியாக வந்து கூப்பிட்டீங்கன்னா கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு கண் திறந்து பார்ப்பாரு. எதனால் இப்படி கத்துறீங்க, இப்படி கூப்பிடுங்கன்னு அவர் சொன்னாரா? இந்த மாதிரி வந்துட்டு அந்த அர்ச்சகர் சொன்னாருங்க. ஆனால் நானும் கோயிலுக்கு போனேன்னா அரோகரா அரோகரான்னு கத்துவேன். எனக்கே தெரியலை இது சரியா தப்பா அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஆனால் அந்த